சக்தி கிச்சனின் நன்றி வணக்கமும். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சில்லு கருப்பட்டி செய்ய போகிறேன். அந்த சில்லு கருப்பட்டிக்கு ஒரு கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன். கருப்பட்டி வச்சு தான் கருப்பட்டி செய்ய போகிறேன். இது சுக்கு, மிளகு, ஏலக்காய், இந்த மல்லி, இந்த மாதிரி ஒரு 4 பொருளை போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். மிக்சியில் பார்த்தீங்க இல்லையா, அதை அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கருப்பட்டி வட்டுன்னு சொல்லுவோம் நாங்கள். முழுசாக வட்டமாக இருக்கும் இல்லையா, அதை ஒரு வட்டுன்னு சொல்லுவோம். அந்த ஒரு கருப்பட்டியை எடுத்து கிண்ணத்தில் போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். தண்ணி ஊற்றினா தான் அதை கரைக்க முடியும். பதனியை வச்சு தான் கருப்பட்டி செய்வாங்க. நான் இந்த சில்லு கருப்பட்டின்னா சின்னதாக இருக்கும். இந்த சுக்கு, மிளகு இதெல்லாம் போட்டு இந்த பாகில் காய்ச்சி வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்மளுக்கு ஒரு தொண்டை கரகரப்பு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம அதை 1 டம்ளர் தண்ணியில் போட்டு நமக்கு தேவையான சின்ன அந்த சில்லு கருப்பட்டியும் போட்டு அதை கொதிக்க வச்சு குடித்தோம்னாக்கா ரொம்ப வற்றணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே அதை காய்ச்சி தான் எடுத்திருக்கோம். அதை அந்த கருப்பட்டி டீயோ காப்பியோ அப்படின்னு நினச்சிக்கிற வேண்டியதான். அதில் சுக்கு, மிளகு, ஏலக்காய், மல்லி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதுக்கு மேலே வேறு ஏதாவது பொருட்கள், நல்ல பொருட்கள், மருந்து பொருட்கள் தெரியும்னா அதையும் சேர்த்துக்கிறலாம். அதிமதுரம்லாம் சேர்க்கணும்னாக்கா ரொம்ப சேர்க்கக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ நான் அந்த கருப்பட்டியை பாகு காய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். இந்த பாகானது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி பதம் வந்ததுமே நீங்கள் ஒரு செகண்ட் பொறுத்து அப்படியே எடுத்து அச்சில் ஊற்றிட வேண்டியதான், சிலிக்கான் அச்சில். நான் இதுக்காக வாங்கிட்டு வர சொன்னேன் சிலிக்கான் அச்சு. நீங்கள் அதுக்கு மேலே ரொம்ப விட்டிங்கன்னா முத்தி போயிடும். இது நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு தொண்டை கரகரப்பு இருந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு 5 மிளகு எடுத்து வாயில் ஒதுக்கிக்கிட்டிங்கன்னா, இப்போ அந்த பொடியை போடுறேன் நான். 5 மிளகு எடுத்து வாயில் ஒதுக்கிக்கிட்டிங்கன்னா அந்த உமிழ்நீரோடு சேர்ந்து அந்த மிளகோட காரம் தொண்டைக்குள்ளே இறங்க தொண்டை கரகரப்பு கொஞ்சம் உங்களுக்கு சரியாக வரும். சரி, இந்த முத்தி பயிருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பாகுப்பதம் வர்ற வரைக்கும் காத்திருக்கக்கூடாது. தக்காளி பதம் வந்ததுமே நீங்கள் கொஞ்சம் எடுத்துடணும். அப்புறம் காய்ச்சும் போது தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது. இது கருப்பட்டி வச்சு நம்ம காய்ச்சுறோம், அதனால் கொஞ்சமாக ஊற்றி நம்ம ஊற்றின தண்ணி வத்துற அளவுக்கு காய்ச்சினா போதும். அதாவது அந்த கருப்பட்டி எப்படி இருந்துச்சோ அந்த கருப்பட்டியோட தன்மை வர்ற அளவுக்கு மட்டும் நம்ம காய்ச்சணும். நம்ம ஊற்றின தண்ணி வத்துற வரைக்கும் காய்ச்சினா போதும். மற்றபடி நம்ம இந்த பதம் பார்க்கலாம், முத்தி போயிடாமல் பார்க்கணும். தக்காளி வந்த உடனே கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுத்துடணும். அந்தளவு இந்த பாருங்க, சின்னதாக உருண்டைகளாக பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அந்த டங்கு பதமும் வேணாம், தக்காளி பதத்துக்கு முந்தின பதமும் வேணாம். நான் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டப்போ எனக்கு ஃபெயிலியர் ஆச்சு. அது அந்த அச்சில் இருந்து வரலை. ஏன் வரலன்னு கேட்டிங்கன்னா, நான் கொஞ்சம் முந்தியே அச்சிலேருந்து எடுக்க ட்ரை பண்ணி அது வராமல் ஜவு மிட்டாய் மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இல்லாமல் நீங்கள் அதை பற்றி இது மாதிரி இருக்கும்போதே எடுத்துட்டிங்கனாக்கா சிலிக்கான் மோல்டில் ஊற்றி அதை நம்ம நல்ல டைம் கொடுக்கணும். செட் ஆகிறதுக்கு நல்ல டைம் கொடுத்து எடுத்திங்கனாக்கா இப்போ ரெடி ஆயிடுச்சு ஊற்றுறதுக்கு. நான் செஞ்ச தப்பு சிலிக்கான் மோல்டிலேருந்து எடுக்கிறதுக்கு அவசரப்பட்டது தான். மற்றபடி இந்த பாகு பதமெல்லாம் கரெக்டாக எடுத்துட்டேன். இதை இப்போ ஊற்றியிருக்கேன் பார்த்தீங்களா, நல்லா அது உருண்டு திரண்டு வருது. அவ்வளோதான். இதுதான் இந்த பிசுப்பான தக்காளி பதம்தான். இதுக்கு மேலே நம்ம டங்கு பதம் போனோம்னாக்கா டங்கு வந்து போயிடும். அவ்வளோதான். சிலிக்கான் மோல்டில் ஊற்றிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் இல்லை, அது எவ்வளோ நேரம் சிட்டாக டைம் எடுக்குதோ அவ்வளோ நேரம் எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு மோல்டுலேருந்து நல்லா
கிடைக்கும். அந்த கருப்பட்டி, சில்லு கருப்பட்டி கிடைக்கும். அதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தடுமன், ஒரு தொண்டை கரகரப்பு, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குணமாகும். இது வந்து நான் வந்து ஸ்பூனில் எடுத்து ஊற்றி இருக்கணும். அப்படி ஊற்றாமல், ஸ்பூனில் ஊற்றாமல் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஒரு படவடப்பு செய்கிறதுனால அது இந்த மாதிரி வேகமாக ஊற்றி கசமுசன்னு ஊற்றிட்டேன். அதுவும் வந்து சீக்கிரமாகவும் எடுத்து இது மாதிரி வரக்கூடாது. இதுதான் டங்கு பதம். இது நான் ஊற்றின பிறகு அந்த கிண்ணத்துலேருந்து எடுத்தப்போ அது முத்தி போய் அப்படி இருந்தது. ஊற்றுனது கரெக்ட். சிலிக்கான் மோல்டில் ஊற்றுனது கரெக்டான அது. அதுக்கப்புறம் நான் சீக்கிரமாக எடுத்து சரியில்லாமல் போயிடுச்சு. இந்த பாருங்கள், இந்த தடவை 2வது செஞ்சுருக்கேன். ரொம்ப அழகாக சீக்கிரமாக வந்துச்சு. இதில் நீங்கள் போடுற அந்த மருந்து பொருட்கள் போட்டு நல்லபடியாக செய்யுங்க. வணக்கம்.